சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய அன்னை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இடும்பாவனம் கார்த்திக் ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. என்ஐஏ அனுப்பிய சம்மன் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி இடும்பாவனம் கார்த்திக் ஆஜராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை நம்முடைய செய்தியாளர் வினோத்குமார் வழங்க நாம் கேட்கலாம். வினோத்குமார், விரிவான விவரங்கள். தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தோடு தொடர்பில் இருப்பதாகவும், அதே போல் தடை செய்யப்பட்ட அமைப்பை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டாலும் இதனை சேர்ந்த ஒரு சில முக்கிய நிர்வாகிகள் வெளிநாட்டில் வசித்து வந்தபடி, வெவ்வேறு பேர்களில் வசித்து வந்தபடி தமிழகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளுடன் தொடர்பில் இருப்பதாக என்ஐஏ அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற நம்பகமான தன்மையை அடுத்து இந்த சோதனையானது கடந்த 2ஆம் தேதி தமிழகத்தில் 6 இடங்களில் நடத்தப்பட்டது. நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளுடைய வீடுகளில் நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் மூலம் தகவல் வெளியாகியிருந்த நிலையில் இது தொடர்பாக இந்த சோதனையின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக இவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்பதற்காக தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளான சாட்டை துரைமுருகன் உட்பட 4 பேருக்கு சம்மன் அனுப்பியிருந்தது. இதையடுத்து நேற்று சாட்டை துரைமுருகன் மற்றும் இருவரும் நேற்று புரஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி சுமார் 8 மணி நேரத்திற்கு மேல விசாரணை நடைபெற்றது. இதையடுத்து மீண்டும் அவர்கள் என்ஐஏ அதிகாரிகள் சம்மன் அனுப்பினால் விசாரணைக்கு ஆஜராகுவோம் என்று சொல்லிவிட்டு திரும்பிய நிலையில் இன்று சென்னை புரஷவாக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஐஏ தலைமை அலுவலகத்தில் இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரும் ஆஜராகியுள்ளனர். சற்று முன்னதாக அலுவலகத்தில் விசாரணை அதிகாரிக்கு முன்பாக ஆஜரான இவர்களிடம் இந்த தொடர்புடைய இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பான கேள்விகள் கேட்கப்படும் என்பது மட்டுமல்லாமல், தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகள் இயக்கத்தினுடன் இவர்களுக்கு இந்த தொடர்பு என்ன விதமாக இருந்தது எல்லாம் ஏற்கனவே என்ஐஏ அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டு அந்த ஆவணங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த கேள்விகள் அவர்கள் முன்பாக வைக்கப்படும் என தெரிய வரும் நிலையில் இன்றும் சற்று முன்னதாக இடும்பாவனம் கார்த்திக் மற்றும் விஷ்ணு ஆகிய இருவரும் சென்னை என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை நடத்தப்படும் என தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விசாரணையின் முடிவில் என்னென்ன விதமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது, அவர்களிடம் என்ன விதமான கேள்விகள் கேட்கப்பட்டது, அவர்கள் என்ஐஏ அதிகாரிகளால் என்ன மாதிரியாக நடத்தப்பட்டனர் என்பதையெல்லாம் முழுமையான விவரம் இன்று மாலை தெரிய வரும். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்குமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.